கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்ன மேடம் இப்படி மெதுவா நடந்துக்கிறியா? சீக்கிரம் வாங்க வெரசா, எனக்கு இது மட்டும் வேலையோ. இனி வீட்டுக்கு போயிட்டீங்க, அண்ணனுக்கு சேலையில எடுக்க போறாங்க, அது எல்லாத்தையும் பார்க்கணும். அடுத்து பஞ்சகூடனுக்கு வரணும். என்ன நினைச்சுக்கிறியா? ஏய் பொறு, என்ன வந்த உடனே காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி நின்னுக்கிருக்க? கோயிலுக்கு வந்தா அமர நின்று சாமி கும்பிட்டு போகணும். அது மட்டும் இல்லாம அவசர அவசரமா ஓடக்கூடாது. உட்காந்து 10 நிமிஷம் மனசுல வேண்டது எல்லாத்தையும் வெளியே சாமி கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு போகணும். அதுதான் கோயிலுக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே. என்னது ஆதாரமா? இங்க என்ன அகழ்வாராய்ச்சி நடந்துக்க ஆதாரத்தை எடுக்க? ஏய் என்னடா நீ இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன், நீ எப்படி இருக்க? இப்படி எல்லாம் உன்னை வச்சு எப்படி மேய்க்கிறது? என்ன ஆடு மாடை என்னை வச்சு மேய்க்க போறிய? மேடம் மறுபடியும் சொல்லிட்டேன், தேவையில்லாத இதை நினைச்சுக்கிறியான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை. நான் வேற மாதிரி இப்பவே சொல்லிட்டேன். நீ என்ன மாதிரி வேணாலும் இருந்துட்டு போ. உன்னை கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்டது நான், அதனால என் கூட நீ வந்ததே வா. இங்க பாருங்க, இதெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா நெசமா உங்களைத்தையும் தப்பா நினைப்பாரு. உங்களை தப்பா நினைக்கிறது இல்லாம மறுபடியும் வேலை போறதுக்கா? ஏன்டா இப்படி பயந்து சாகுற? சரியான பயந்தோலியா இருக்க. உன்னை வச்சு மேய்க்கிறது ரொம்பவே கஷ்டம் போல. மறுபடியும் சொல்லிட்டே மேய்க்கிறதுன்னு சொல்லிக்கிறியா? என்ன ஆடு மாடா? சரியப்பா, தெரியாம சொல்லிட்டேன். சும்மா சும்மா ஐயாக்கு பயப்படுவேன், ஆட்டுக்குட்டிக்கு பயப்படுவேன்னு சொல்லிட்டு தெரியாத. என் அப்பாக்கு பயப்படாம நானே எப்படி தைரியமா வந்திருக்கேன். உனக்கு என்ன? அப்பெல்லாம் ஒன்றும் வேலை போகாது. வேலை போனாலும் திரும்ப எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும். எப்படி அவர்கிட்ட எதையாவது பேசி எதையாவது மல்லு கட்டி அவர்கிட்ட நான் மாட்டணும், என் வேலை போகும். மறுபடியும் நீங்க பேசுவியா, அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இப்படியே போய்க்கு இருக்குமா? ஒரு தடவை அந்த பெரிய மனுஷன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கச்சதே போதும். திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கற மாதிரி எதையும் செஞ்சிடாதீங்க. ஏய் நீ எப்படி பேசிக்கிருக்க? நான் நான் உன்னை சாமி தானே கும்பிட கூப்பிட்டேன், வேற என்ன? அதெல்லாம் என் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நீ ஒன்றும் பயப்படாத. என்ன வா சாமி கும்பிட போலாம். பாருங்க, சாமி விஷயங்கிறதுனாலதான் இப்படி தூரம் வந்தேன், இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன்னா. வாங்க வெரசா. நீ என்னை எம்பிட்டு விலையை போகணும்னு நினச்சாலும் சரி, நான் உன்னை நெருங்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் மனசை நான் உன்ட்ட தொலைச்சிட்டேன். திரும்ப அதை எனக்கு எடுக்க பிடிக்கல. ஏன்னா சரியானவன்ட்ட தொலைச்சிட்டேன்னு மனசுக்குள்ளே பட்டுருச்சு. இனிமே என் இதயத்துக்கு சொந்தக்காரன் நீதே. உன்னை அடையிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். வாங்க மேடம். போலாம். நல்லா வேண்டிக்குமோ முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். முருகா, நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறத மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியலையோ, ஆனால் உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அந்த விதத்தில் நான் என் மனசுக்குள்ள என்ன நினச்சிக்கிருக்கேன்ட்டு உனக்கு நல்லாவே தெரியும். அதை மட்டும் நீ எனக்கு நடத்தி கொடுத்துருந்ததே நான் உன்ட்ட கேட்க போகிறேன். இது வரைக்கும் யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு உணர்வு வந்தது கிடையாது. முறையாக ஒருத்தர் மேலே இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது அப்படின்னா அது இவன் மேலதான். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. நான் பிறந்த இந்த நாளில் உன்ட்ட ஒரு கட்டளையாகவே நான் கேட்குறேன். எனக்கு அவனே புருஷனா வேணும். முருகா, எதுக்காக இந்த பொண்ணு இப்படிலாம் செய்யுதுன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் இனி எந்த சூழ்நிலையிலையும் ஐயாவை தலை குனிய விடாம அவருக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அவரை அவமானப்படுத்த மாட்டேன்னு அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அவமானப்படுற மாதிரியோ இல்லை நான் படுத்துற மாதிரியோ எனக்கு எந்த காரியமும் நடந்துடக்கூடாது. அதுக்கு நீதே முருகா துணையா இருக்கணும். அந்த பொண்ணு மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கு இருந்தாலும் அதை அப்படியே அடியோட அடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வேற ஏதாவது வாழ்க்கையை பார்த்து கொடுத்துரு. தயவு செஞ்சு அந்த பொண்ணு மனசை காயப்படுத்தி என்னையும் ஐயா மேல இருக்கிற மரியாதை இழக்க வச்சிடாத. ஐயாவுக்கு என் மேல ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்கு. வேர்க்கனே ஒரு தடவை உடைச்ச மாதிரி திரும்ப உடைக்க விரும்பல. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எல்லாமே ஒதுங்கி போயிடணும். உனக்கு தெரியும் முருகா, எதை எப்ப கொடுக்கணும்ண்டு. அதனாலதான் சரியான நேரத்துல எனக்கு இவனை காமிச்சிருக்க. இந்த ஜென்மத்துல இவன் தான் எனக்கு புருஷன். இந்த ஜென்மத்துல இந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிடக்கூடாது. தாங்கோ ஆராத்தி எடுத்துக்கோங்க. இங்க கொஞ்சம் வாயேன். நீ எதுக்கு? வா, உன கடைசியா திட்ட மாட்டேன். வா. மேடம் என்னது இது? சாம்பார். பாதை எப்படி தெரியுது? ரொம்ப பண்ணாது. என்ன சாமிக்கு நூறு கொடுத்தாங்கன்னா வச்சுக்கிறீங்க. நான் வச்சுட்டோம்ல. இல்ல நீ நல்லவனா இல்ல நல்ல மாதிரி நடிச்சுக்கிறியா? இப்ப உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? எடுத்து நெத்தியில வச்சு விடு. எதை நெத்தியில வைக்கிறமா? ஏன் உங்க கை கால் நல்லா தானே இருக்கல, விளங்காம தான் இருக்கா? டேய் நல்லா தாண்டா இருக்கு. ஆனா எனக்கு நேரா வைக்க தெரியாது. கண்ணாடி இருந்தாலே வைக்க தெரியும். இது என்ன கூத்தா இருக்கு?
முதல்ல கோயில்ல இருந்து துணி கொடுத்தாங்கன்னா அதை கண்ணாடி பார்த்து வைக்க கூடாது, சும்மா இஷ்டத்துக்கு வைங்க. உன்ன மாதிரி இஷ்டத்துக்கு வைக்க எனக்கு தெரியாது என்ன. இதை மட்டும் எடுத்து என்ன தீர வச்சு விடு. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் சரியில்லைன்னா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிருக்கீங்க. ஐயா ஆளை பாரு, இப்ப எடுத்து வச்சு விட போறியா என்ன? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வேறங்க நம்ம கல்யாணத்துல முடியும் போது பார்க்கலாம், வச்சு விடு. கோயிலின் உள்ளே நுழைந்திடும் போது வருகிற வாசனை நீ அல்லவா, உன்னுடன் வாழும் ஒவ்வொரு நொடியும் சர்க்கரை தடவிய நொடி அல்லவா. போதும்ல, அப்படித்தானே எதுவும் சொல்ல மாட்டீங்களே. நான் வாரேன்னா ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை மேடம், இது ஒரு உதவி தான். என்ன, நான் நன்றி எதிர்பார்க்குற ஆள் கிடையாது, உதவி மட்டுமே, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன, சரி நான் கிளம்புறேன். பாரா இப்பதானே சொன்னேன் கோயிலுக்கு வந்தா ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து போணும்டே. வா உட்கார்ந்து போவோம். இங்க பாருங்க தாமரை, இதவே யாராவது பார்த்துட்டு போய் என்னென்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஊருக்குள்ள 4-5 பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, 2 பேரும் கோயிலுக்குள்ள ஒண்ணா நிக்கிறத ஏதாவது பேசி போடுவாங்க, சொன்னா கேளுங்க. நான் ஆம்பளை பையன், நீங்க பொம்பளை பிள்ளை. அதே பொம்பளை பிள்ளை நானே இப்படி தைரியமா நிக்கிறேன்ல, உனக்கு என்ன? வா ஒன்னும் உட்கார்ந்து போக வேணாம், செத்த நில்லு. என்னமோ வாங்க. எங்கேரும் கரையில் படுத்துக் கொண்டு விண்மீன் பார்ப்பது யோகமடா. 10 நிமிஷம் நிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. என்ன 5 நிமிஷம் நின்றாலே போதும், அதுவே சாமி கும்பிட்டு அடுத்தந்தே. ஓடுறதுக்கே குறியா இருக்க, ஏ சித்த நின்று போனா குறைஞ்சிருவீங்களோ? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்து எல்லாத்தையும் தைரியமா செய்வீங்க, ஆனா ஒரு ஆம்பளை பையனுக்கும் சுத்தி முத்தி என்ன நடக்குது எல்லாத்தையும் பார்க்கதானே செய்வோம். ரொம்ப ஓவரா பண்ணிக்கிருக்காத, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு சொல்லணும், என்ன, நான் பிறந்ததுல இருந்து பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன், ஆனா இன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நான் எப்பயுமே இருந்தது கிடையாது. அது என்னட்டு கூட எனக்கு சொல்ல தெரியல. சொல்லப்போனா வேற யார் கூட என் பிறந்தநாளை நான் கொண்டாடி இருந்தாலும் கொண்டாடலை, நேரத்தை செலவச்சிருந்தாலும் இந்த நிமிஷங்கள் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டே தெரில. அந்த அளவுக்கு உன் கூட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ண வச்சேன். சரி அதுக்கு நான் என்ன செய்யணும்? குதர்க்கமா கேள்வி கேட்காது என்ன. சரி உனக்கு என்ன வேலையை அதை முடிச்சுட்டு சீக்கிரமா பஞ்சமலுக்கு வந்து சேரும், வேலை இருக்கு. இன்னைக்கு நான் ஐயாட்ட கேட்டு பர்மிஷன் போட்டுருவேன். ஏன்னா இன்னில இருந்து அடுத்த 3 நாளைக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம், நான் வரவே மாட்டேன். இப்போ நான் வரேன். நீ எதுக்கு வரணும்? என் மாமாவோட கல்யாணம்ல. அது மாமாவா? இல்ல அருந்ததி எனக்கு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட அண்ணன் எனக்கு மாமா மாதிரி தானே வரும். நானும் அண்ணனை கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதே நீங்கதே முறையை மாத்தி மாத்தி போடுறீங்க. என்ன ஒன்றும் சரியில்லை, நான் வாரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், தேவையில்லாம எதையும் மனசுக்குள்ள நினைச்சுக்க இருக்காது. என்ன இப்போ சொல்றதே எப்பவும் கடைசி வரைக்கும் இதுதே, மாத்தவும் மாட்டேன். என்ன, ஐயாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி என்னைக்குமே அவரு மான மரியாதை போற அளவுக்கோ இல்ல அவரு ஒரு இடத்துல அவமானப்பட்டு கூணி கூறி நிக்கிறதுக்கோ எந்த இடத்துலயுமே நான் காரணமா இருக்கணும்னு நினைக்கவும் இல்லை, நினைக்கவும் மாட்டேன். அது நினைக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தவும் மாட்டேன். நான் வாரேன். இது வரைக்கும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு விஷயத்த சாமி கிட்ட சொல்லிட்டேன். என் இதையும் என்கிட்ட இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டில் இருந்துச்சு. என்னைக்கு உங்ககிட்ட பறி கொடுத்தனோ அன்னையிலேருந்து என் இதயத்துக்கு சொந்தக்காரன் நீ மட்டும்தான். இப்படி இருக்கிற உன்னை எப்படி மாற்றணும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை காதலிக்கிறத நீ நினச்சா இல்லை, அந்த முருகனை நினச்சா கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா என் இதயம் உங்ககிட்ட இருக்கு. ஆத்தாடி, இந்த பிள்ளைகிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள உசுரே போயிருமோல. இலை மருது, இது உனக்கு தேவையில்லாதது. எங்கேயாவது கொண்டு போய் எக்கத்தக்கப்பா விட்டு போச்சுன்னா என்ன செய்வ நீ? இல்லடா மருது, இந்த பிளேட்டை கொஞ்சம் இனி பார்த்தே வச்சுக்கிறணும். நம்ம நாசக்கம் சொல்றது கூட இந்த பிள்ளைக்கு புரியலையா என்ன? இனி அடுத்த மட்டும் இதை படிச்சுன்னா மூஞ்சி லட்சம் மாதிரி பேசி போடணும். மருது, நீ நீ நல்ல குடும்பத்துல பிறந்தவன், அந்த பிள்ளையும் தப்பான பிள்ளை கிடையாது. ஆனாலும் நம்ம குடும்பத்துக்கு மான மரியாதை இதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி அது ஒரு பொம்பளை பிள்ளை, எல்லா விஷயத்துலயும் யோசிக்கணும்டா மருது. சரி போலாம். ஏலே, இந்த வீடு தானா? சரியா தெரியுமா? தெரியும், கூகுள் மேப் அப்படித்தானே காமிச்சிச்சு. எது கூகுள் மேப்பா? இல்லை வெண்ண கூகுள் மேப் போட்டா வந்த அண்ணே அப்படி கிடையாது நீ. இப்ப நம்ம எங்கேயாவது போறோம்னா கூகுள் மேப்ல போட்டோம்னா வரும்ல, அந்த மாதிரி தானே. ஏலே, வெண்ண மாதிரி வேற எங்கேயாவது கோர்த்து விட்டுட்டு போயிடாதா? அப்படிதே காட்டி வச்சு அடிச்சாலும் அடிச்சு போடுவாங்க. என்னவா இருந்தா என்ன, நீ உள்ள போனா தெரிஞ்சிடும். பாரு கோலம்ல கலர் கலரா போட்டு வச்சிருக்காங்க. இவங்க வீடா தான் இருக்கும். இவங்க வீட்டுல விசேஷம் வரை கேள்விப்பட்டேன், என்ன விசேஷம்னு தெரியாது. வாணி உள்ள போவோம்.
என்னமோடா இன்னைக்கு கட்டி வச்சு அடிக்காம இருந்தா சரி நீ வா போய் இதே பாப்போம் நம்மளுக்கு ஒரு திருள் வேணும்ல போவா வாத்தல இப்பதான் தல உன்னை எதிர்பார்க்கிறேன் இல்லை வாய் புத்திரா சத்தம் கேட்டு உள்ள இல்ல வந்துட போறாங்கடா இந்த வீடு இல்லை இவங்க யாரா இல்லை இவன் யாரா குரல் மட்டும் கேக்குது எவன்டா பேசுறது தல கீழே பார்த்தல அட சின்ன பயலா கண்ணு தெரியல இல்ல என்ன ஒரு அவன்கிட்ட என்ன வந்து கேட்டுக்கிருக்காம நீ யாரு நான் தானே சிலிண்டர் போட வந்தேன் இல்ல இவங்க நெசமாவே சிலிண்டர் கொண்டு வந்து போடுறவங்களா இருப்பாங்களாடா தல எனக்கு என்னமோ அப்படி தோணல தலை இவன் என்ன எங்கேயோ பாத்துருக்கோம் தல தலை ஞாபகம் வந்துருச்சு இது ரேடியோ செட்டு கடை வச்சிருக்கேன் தல பிறவ என்ன பண்ணிக்கிற சிலிண்டர் தூக்கிட்டு வந்திருக்கியான் தல ஒருவேளை உன்ன மாதிரியே இருப்பானோ என்ன அப்படி கேவலமானவனாடா இல்ல தல நீ அந்த பிள்ளை பார்க்க சிலிண்டர் கொண்டு வந்திருக்க அதே மாதிரி இந்த வீட்டுல இன்னொரு பிள்ளை இருக்க அந்த பிள்ளை பார்க்க இவன் சிலிண்டர் கொண்டு வந்திருந்தா அப்படி இருக்குங்கிறியா அப்படித்தான் தல இரு ஆமா நீங்க யாரு நான் சிலிண்டர் போட வந்திருக்கேன் நீ யாரு நானும் சிலிண்டர் போடவே வந்தேன் இந்த வீட்டுக்கு எப்பயுமே நான் தான் சிலிண்டர் போடுவேன் இல்ல ஒருவேளை உண்மையா சிலிண்டர் போடவனா இருப்பானடா என்னடா இப்படி வந்து நிக்கிறாங்க நீங்க வேற எங்க சிலிண்டர் போடுங்க போங்க நான் தான் இந்த வீட்டுக்கு சிலிண்டர் போடுவேன் நான் தான் முதல்ல கொண்டு வந்தேன் நான் தான் போடுவேன் இல்ல என்னடா ஏதோ சூனி கிணி வச்சு போடுவேனடா அதெல்லாம் பாத்துக்கலாம் தல முட்டி மோதத்துல நம்ம தான் போடுறோம் அதெல்லாம் முடியாது நாங்களே முதல்ல அந்த வீட்டுல வந்து காலடி எடுத்து வச்சதுனால நாங்களே போடுவோம் வேலையை பார்த்துட்டு போ முட்டைக்கோசம் மண்ட நீ செத்த நேரம் வாய் ஊத்திட்டு நாங்களே முதல்ல வந்த நாங்களே போடுவோம் இருடா நம்ம சிலிண்டரோட போட வந்தோம் சிலிண்டர் போட சாக்குல அந்த புள்ளைய பார்த்து 2 வாரத்தை பேசிட்டு போலாம்னு வந்தா நீ என்னடா சிலிண்டர் போடுறதுக்கு சண்டை ஓட்டுக்கு இருக்க பின்னாடி அவனே முதல்ல போடுவேன்னு சொல்றான் இல்லை ஏம்டா சும்மா இங்க பாருங்க நான் தான் முதல்ல சிலிண்டர் கொண்டு வந்தேன் என்ன எனக்குதே போன் அடிச்சாங்க நான் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் முடியாது சிலிண்டர் வந்துருச்சு இல்ல நெசமான சிலிண்டர் காரை வந்திருக்கேன் போலடா வாடா ஓடிடலாம் பயந்தா ஓடி பசங்க ஓடி போயிட்டாங்க இவ எப்படா வந்தா நீ வாட ஓடிடலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னு அழுதுக்கு இருக்க நீ என் மனசுல பட்டது பேசுனா தப்பாப்ல ஏம்ல அப்படி பண்றாங்க இங்க பாரு நீ பேசுனத நான் எதுவும் சொல்லலன்னா அதுக்காக அப்பதான் உன்னை வஞ்சதே நான் தப்பு சொல்ல மாட்டேன் முதல்ல அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க முதல்ல அவந்திக்காவுக்கு கூரை புடவை எடுக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிள்ளை அதை பார்த்து எடுத்துருந்துருக்கோம் ஒரு புடவை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு மாத்திரம் சொன்னா கடுப்பு தானே ஆகும் அந்த கடுப்புல அந்த பிள்ளை உன்னையும் வஞ்சது வாக்குல அப்பதான் வஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு அழுதுக்கு இருக்க அந்த எருமை பாடம் தானே வந்தாங்க அது மட்டும் சாலையை சுத்திக்கிறதுக்கு உனக்கு மட்டும் என்னவா நான் அப்படி கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு மாதிரி எடுத்துப்பேன் உனக்கு தெரியாதா கதிரையே நீ வந்துட்டியா எனக்கு அவனே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ருத்ரா எனக்கு பரவே ஆனா எப்படி இருக்கா பத்தியா அந்த பிள்ளை பாத்தியா கல்யாணம் ஆகி வாரதுக்குள்ளேயே இப்படி எல்லாம் இருக்கு கல்யாணம் ஆகி வந்துச்சுன்னா என்னென்ன செய்யும் ஏச்சி நிறுத்து அப்பெல்லாம் பேசாத நீ யார வேணாலும் அப்படின்னால அவந்தி ஆள் அப்படி கிடையாது நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் அப்படி செய்யாதுங்க லூசு மாதிரி பேசிக்கிருக்காத இந்த போட விஷயத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அதுக்குதான் அது மூஞ்சி தூக்கி வச்சது நீ என்ன மாதிரி பண்ணிக்கிருக்க என்ன எடுத்துல இவ்வளவு
தலை லுங்கி வேணுமா பாடா பொத்திக்கிட்டு. இப்ப இவங்க எதுக்கு இங்க வந்திருப்பாங்க? ஒருவேளை அந்த பிள்ளை வீடு தெரியாம நிப்பாங்களோ? போய் சொல்லிட்டு வருவோமா? நம்ம சொல்லி யாராவது பார்த்து கத்து போட்டாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறியா? அண்ணனுக்கு தெரிஞ்சு தூங்க விட்டு அடிப்பியா? என்ன செய்யலாம்? சரி இந்த பிள்ளைக்கு ஒரு பணம் போடுவோமா? சரி சிக்கன்ல சொல்லுவோம். அலச்சா எனக்கு ஈர குடிச்சு ஆம்பளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தெரிச்சு ஓடிட்டாங்க. சரி இவங்க கொடுத்து வைக்கல எப்படி வீடு தேடி வந்திருப்பாங்க நினைக்கிறேன். என்னடோ இந்த காலத்து பசங்களை திருத்தவே முடியாது. சரி நாளைக்கு வீட்டு அட்ரஸ் கொடுத்துருவோம். இப்ப போத்திக்கிட்டு உள்ள போவோம். இங்க இருந்து ஒரு ஆளை வரை எத்தி விட்டேன். எங்க விழுந்து கிடக்கானே தெரியல, போய் பாப்போம். குட்டி பாப்பா அழகா சிரிங்குது. குட்டி பாப்பா ஐயோ பேச முடியலையே. பேசுனா தூக்கி வச்சு கொஞ்சுவோம்ல. ஆனா பக்கத்துல போனா கடிச்சு போடுன்னு பயந்து போடுமே. ச்சே, இந்த நாய்களுக்கு இப்படி ஒரு வார்த்தை கொடுத்து விட்டாங்க. ஆனாலும் பாப்பா சிரிக்கிறது அழகா இருக்கலாம். பந்து விளையாடுவோமா? கேட்டா பூடிங்க புறம் நினைச்சுக்கிடுச்சுட்டா. இலை மணி நீ என்ன செஞ்சாலும் இப்படி தாண்டா சொல்லுவாங்க. அடே மணியா, ஐயே என்ன அப்பதா குரல் மாதிரி கேக்குது. ஆனா அப்பதானே அடே அணுக்குட்டி என்ன செய்றிய? மணி கூட விளையாடுறீங்களா? ஏய் மணி இங்க என்ன செய்றா? ஐயோ கேள்வி எட்டு சாவடிக்குமே. என்ன செய்ய? லெட் பீஸ் ஒன்று எச்சா போட்டா அது காதுல விழுகாது. இங்க வந்து எல்லா பண்ணி இருந்தா மட்டும் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. மணி கூட விளையாடிக்கு இருக்கியலா? பெத்தாரு மணி கூட விளையாடுறீங்களா? அம்மா அங்க அப்பா கூப்பிடுங்க. அர்ச்சனா, ஏமா அர்ச்சனா, அர்ச்சனா. இதோ வரேன். இதோ வந்துட்டேன். அடடே வாங்க பாட்டி. வாங்க சார். என்ன உள்ள வேலையா இருந்தீங்களோ? இல்ல பாட்டி, பாப்பாக்கு தான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். அப்படியா? இன்னுமா சாப்பாடு கொடுக்கல? செஞ்சுட்டியா இல்ல வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொல்லவா? ஐயோ வேணாம் வேணாம், செஞ்சுட்டேன். அதை போட்டு ஆற வச்சுக்கிறேன். சுட சுட ஊட்ட முடியாதுல்ல. அதே வாங்க உட்காருங்க. இருங்க நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் ஓவராத்தே இருக்கு. இங்க இருந்து இதுக்கு 4 எட்டு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு காப்பி போட்டு தரீங்களோ அது ராத்திரியில? அப்படி இல்ல சார், ஆயிருந்தே. ஆனாலும் வீட்டுக்கு விருந்தாளி மாதிரி வந்தா கவனிக்கணும்ல. அதே அப்பா நல்ல கவனிப்புதே. சரி இந்தா புடவை. யாருக்கு? உனக்கு தாத்தா. தப்பா நினைச்சுக்கிறாதியா? எனக்கு எதுக்கு புடவை? ஒன்னும் விளங்கலையே. அப்பதா நான் முன்னே சொல்லி தானே கூட்டு வந்தேன். இப்படிதான் கேள்வி மேல கேள்வி எப்பாண்டு ரேட்டு சொல்லிருக்கல பேராண்டி. உனக்கு தான் தா. எல்லாருக்கும் புடவை எடுத்தோம்ல, உனக்கு எடுக்கணும்ல. பாட்டி தப்பா நினைச்சுக்கிறாதியா? எனக்கு எதுக்கு? நான் இங்க வேலை செய்யற ஒரு பிள்ளை. உங்க கம்பெனியில வேலை செஞ்சுக்கிருக்கேன். தங்க இடம் கொடுத்தீங்க, அதுக்கு வாடகை கொடுத்துக்கிருக்கேன். எனக்கு எதுக்கு சேலையெல்லாம்? அர்ச்சனா நேத்தே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எங்க வீட்டுல ஒரு ஆள்னு முன்னே சொன்னா இல்லையா? நான் தான் சொல்லியிருக்கேன்னு. உங்க குழந்தைய பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுண்டு. பிறவென்ன? ஐயோ அதுக்காகலாம் இல்ல. நீங்க இந்த மாதிரிலாம் செய்யறது ஒரு மாதிரி இருக்கு. அதே என்ன ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல எனக்கு ஒண்ணு விளங்கல. இப்ப என் பேத்தியாருக்கு எடுத்து கொடுத்த மாதிரி தானே உனக்கு எடுத்து கொடுத்துருப்போம். அந்த மாதிரி நினைச்சு வாங்கிக்கிறணும். இப்பெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. உனக்காக ஆசைப்பட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் வாங்க மாட்டியா? என்ன அடிச்சு அப்படி இருக்க? என் பேரண்டையும் சொல்லிட்டேன்ல, ஒன்னு எங்க வீட்டுல பிள்ளையாத்தையும் பாக்குறோம்ட்டு. என் பிள்ளைகளுக்கு எப்படி நாங்க பார்த்து செய்வோமோ அதே மாதிரி உனக்கும் செய்வோம். சரியா? இல்ல பாட்டி அதுக்காக. நீ பேசிட்டே இருப்ப வர புடி. என் பேரன் கதிர் கல்யாணத்துல இந்த புடவையை கட்டிட்டுதே நீ வரணும். என்ன இப்பவும் சொல்றேன், உன்னை அடுத்த ஆள் மாதிரி நாங்கள் நினைக்கவே கிடையாது. என்ன என் பேராண்டிக்கு எந்த குழந்தை மேலே அம்பிட்டு ஒரு ஆசை வந்துடாது. ஆனால் உன் குழந்தைய பார்த்ததுலேருந்து எனி டைமும் குழந்தைய பற்றி தான் பேசிட்டு தெரியலையா? அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கான், அது எங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா அவன் என்றைக்குமே தப்பான ஒரு முடிவு எடுக்கவே மாட்டியான். அதே மனசு கோணிக்காம வாங்கிக்கத்தா. சரியா? வருத்தப்படுவியான்ல? அர்ச்சனா சேலை எடுத்து விரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. என் தங்கச்சியெல்லாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட கொடுத்தோம்னா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன? இல்ல சார். அப்பதான் நீ வீட்டுக்கு போ, அவங்ககிட்ட நான் பேசிட்டு வரேன். இப்படியே இல்ல ஆமான் இருப்பாங்க. ஆமாடே பேரண்டி வாரம்டா. இன்னும் ஜோலி இருக்கேன்னா நாளைக்கு நடந்து வேற வைக்கணும். அதுக்கான சாமான் ஜட்டில் எடுத்து வைக்கணும். வாரேன். ஆரம்படா பேசிட்டு வா. சரி அப்பதான் போயிட்டு வா. சரியா? சரி இப்பெல்லாம் சரியா? உங்க வாயால சொன்னா பத்தாதா சார்? இதை செயலையும் காமிக்கிற முடியாத இருக்கா என்ன? நான் ரெண்டு பேசக்கூடாது. என்ன ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம்ல, மனசார ஏத்துக்குறங்க. இது என்ன இருக்கு? என் தம்பியோட கல்யாணத்துக்கு அந்த சேலையும் கட்டிட்டு வாரிய. சரியா? அந்த சேலை கட்டி தலை நிறைய மண்டிப்பூ வச்சு வரணும். என்ன அப்புறம் பாப்பாக்கு பட்டுப்பாவடை சட்டை நான் நாளைக்கு போய் பிறகு டவுன்ல போய் எடுத்துட்டு வரேன். இல்லங்க அதெல்லாம் வேணாம். நான் நிறைய வச்சிருக்கேன். அதுவே வேட்டா இருக்கணும், பேசாம இருக்கணும். உங்களுக்கே அப்படி பார்த்து செய்ய முடியும். என் செல்லக்குட்டிக்கு பார்த்து செய்ய மாட்டேன்னா செல்லக்குட்டி நாளைக்கு கூட்டிகிட்டே போய் வாங்கிட்டு வருவேன். என்ன என்னடா தங்கப்பிள்ள போமா வாரியலா? அப்படித்தான் அங்க சிக்னல் கிடைச்சாச்சு. மறக்காம சேலையை நல்லா கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு
மறக்காம கல்யாணத்துக்கு வந்துடணும் என்ன. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் அங்கேயே வந்துருங்க. நாளை கழிச்சு கல்யாணம் கோயில்ல வச்சு தாலி கட்டி மண்டபத்துல ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறோம். நாளைக்கு மறக்காம வந்துருங்க. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் என்ன. வரேன், விடிய வந்துருங்க. ம். உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும். இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும். ஆடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம். கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம். என்னாலும் தனிமையே எனது நிலைமையா, தந்த கவிதையா கதையா. இரு கண்ணும் என் நெஞ்சும், இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ. கனா காண்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. கனா காண்கிறேன் கண்ணாலனே, ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே. மண்ணை தொட்டாடும் சேலை சேலை கொண்டு மார்பில் தொட்டாடும் தாலி தாலி, மணியை தொட்டாடும் மாலை மாலை கொண்டு மகிழ்வே. தினமும் வாசம் கொண்டாடும் பூக்கள் பூக்கள் வைத்து வாசம் சொல்லாத கோலம் கோலமிட்டு காதல் கொண்டாடும் கணவன் திருமணியில் மலர்வே. என்ன மச்சான், எல்லா பொருளும் சரியா எடுத்து வச்சிட்டீங்களா? எதுவும் நான் எடுத்து வைக்கல. இது எதுவும் எடுத்து வைக்க மாட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாங்க. வேற வேணா நல்லபடியா நலங்கு வச்சு முடிச்சிருவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வீட்டுல பத்திரிக்கை வைக்கல. நமக்கு தெரிஞ்சவரே நிறைய பேர் இருக்காங்க ஊருக்குள்ள. அவங்களுக்குலாம் பத்திரிக்கை வைக்கணும். ஆமாயா, நானும் சொல்லணும்னு நினைச்சுக்கிறேன். வச்சிருங்க. வச்சிருவோம்ப்பா. ஏய், ஊருக்குள்ளே சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் வைக்கணும்டா. எதையும் வச்சு பராம எல்லாம் இருந்து பராத. அப்பம்க்கா இன்னைக்கு நலங்கு முடிச்சுக்கிருவோம். நாளை கழிச்சு தானே கல்யாணம், பாத்துக்கிருவோம். ஆமையா, முதல்ல வச்சு விட்டுரு. அப்புறம் நாளைக்கு வைக்கல அது இதுன்னு சொல்லி போடுவாங்க. அப்பம்க்கா வைப்போம். என்ன கல்யாண பொண்ணு, எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? நல்லா தானே இருக்கேன், நான் இங்க தூக்கி இருக்கேன். ஏன் நேத்து சேலை மாத்தி இருக்க சொல்லிட்டேன். சண்டை ஓட்டனால கோவம் வந்துருச்சோ? இல்லண்டா மட்டும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்யறாளோ? இங்க வேற அவந்திக்கா வெண்ண மாதிரி பேசிக்கிருக்காது என்ன. இங்க பாரு, ஒன்னே ஒன்றே சொல்லுவேன். பெத்தவங்க மட்டும் நமக்கு நல்லது செய்வாங்க. அதை முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். அதை விட்டு தேவையில்லாம எதுவும் நினைக்காத. தப்புதே, அவங்க முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும், சொல்லாம விட்டுட்டாங்க. அதுக்காக என்ன செய்ய? தூக்கிப்பட்டு மறு வேலை பாரு. நாளை கழிச்சு கல்யாணம் என்ன. கொஞ்சமாவது கலக்கலா நிறு. கல்யாணம் பொண்ணாட்டம் நாளை கழிச்சு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருவேன். கல்யாண பொண்ணு நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க வேணாமா? மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமலா இருக்க. எல்லாம் தெரியுமோ? அத்தாச்சி வர ரொம்ப பண்ணிக்கிற அத்தாச்சி. என்ன ஏன் அத்தாச்சி மரியாதை கொடுக்கல? அப்படி மூஞ்சி தூக்கி இருக்க. அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத. ஏன்னா தாலி மட்டும் கட்டணும். தெரியுதே, அப்புறம் என்ன? அத்தனோட மரியாதை மட்டும் பாரு. அத்தாச்சி என்ன சொல்ல வேணா, நீ எப்பயுமே அவந்தியாவே கூப்பிடு. சரி வெண்ண மாதிரி பண்ணிக்கிருக்காத. எந்திரி, கிளம்புவோம். ஆட கண்ணா, என்னடா என்ன செஞ்சுக்கிறியா? ஓ, இப்பவே நாத்ரார கரெக்ட் பண்ணிக்கிறியாடா? ஆள பாரு, மூணு நிக்கிறத பத்தியா? ஏ அருந்ததி, என்ன ஏம்டா இதை பத்தி வம்பிருக்க மாதிரி இருக்கோ? கண்ணா குருவி தெரிச்சு பேர் மத்துக்க. ஏற்கனவே தெரிச்சு போன மாதிரி இருக்கு. என்ன செஞ்சுக்கிறிய? அங்க நேராதுன்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு உட்காந்துக்கிருக்கா. இங்க என்ன பல்ல காமிச்சு பேசிக்கிறியோ? போது இந்த மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிச்சது. வாங்க. என்னடா கண்ணா பொசுக்கு இப்படி சொல்லிவிட்ட? நாளைக்கு உன் அக்கா கல்யாணம் எங்க வீட்டுக்கு வர போகுது. ஆளடா அப்பையில இருந்து. ஆமா, 4 லெட்டை எடுத்து வச்சா வீடு வந்துரும். இதுக்கு ஆளுங்க வேற நாங்க அனுப்பி வைக்கிறோம். அதனால இந்த பிள்ளை எப்ப போகண்டதே காத்துக்கிருக்கேன். ஏலே கண்ணா, நீ பேசுறத பார்த்தா அண்ணன் இன்னைக்கு எந்திரிக்க தின்ன காலியாங்கன்ற மாதிரி உட்கார்ந்துருக்க. அப்படிதான், வேற என்ன செய்ய? சட்டுப்புட்டு பொம்பளை பிள்ளைய கட்டி அனுப்புனாதே எல்லாம் சரியா வரும். அதான் என் மேல யாருக்குமே பாசம் கிடையாது. உடனே உன் அக்கா போய் தத்துவம் பேச வந்துருவாங்க. எடுத்து சொல்ல. சரி எந்திரி வா போவோம். சட்டுப்புட்டு கூட்டு வாங்க. அதெல்லாம் சரி, நீங்களாம் என்ன ஒரு தினுசா நிக்கிறிய? அது எப்படி உங்க 3 பேத்துக்கு மட்டும் எதா இருந்தாலும் சரி அமைஞ்சு போயிருது? அதுக்கெல்லாம் மூஞ்சி லட்சணம் வேணும்டா. உனக்கு அது கிடையாது. நான் அழகா இருக்குன்னு சொன்னது கண்மணி மட்டும்தான். மத்த ரெண்டு ஏதோ சும்மா இருந்தேன். ஓஹோ, அப்படியாக்க? அந்த பாரு பெரியப்பாட்ட சோடி முடிச்சு போறாரு. சொல்லு. போடா வெண்ணடே போடா. அதெல்லாம் சரி, இங்க பொண்ணு ரெடி, மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்களா? கல்யாணமா பண்ண போறீங்க, நலங்கு தானே வைக்க போறீங்க. அவன் அங்க நின்று வெட்டப்பட்டுக்கிறீங்க. என் மச்சாங்கார என்னத்த சொல்ல? பொண்ணு படம் வெட்டிக்கிற ஆம்பளை பண்ணிக்கிறீங்க. இது பாரு, மங்குஸ்கி கணக்கா உட்காந்துக்கிருக்கு பாரு, மங்குஸ்கி. இனி பொண்ணுங்களாம் அப்படி சீக்கிரத்தை வெக்கப்பட மாட்டோம்டா. நாங்களும் ஒரு மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் தெரியும். நீங்க தான் வெக்கப்பட்டு தாலி கட்டணும். என்னத்த சொல்ல, கால கரிகால ஆச்சு. உச்சி வகுந்து எடுத்து அப்புறம் அந்த பாட்டு பாட வேண்டியதே. கிறுக்கு பிடிச்சவன் என்ன வந்து பேசியிருக்கான் போடாடே. இந்த கல்யாணம் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது வந்துருச்சு சிலருக்கு. என்னை சும்மா இருங்கடா. அன்னை பாரு, நீ நைட்டு இருக்காங்க வந்து அந்த கலாய்ச்சுக்கு இருக்காங்கன்னு. கல்யாணம்டா அப்படித்தாண்டா கலாய்ப்பாங்க. அண்ணன் தம்பியா கலாய்க்கலன்னா வேற எப்படி? கல்யாணம் கலக்கலன்னு இருக்க வேணாமடா. நலங்கு வைக்க போறாங்க,
கல்யாணம் ஒரே சந்தோஷமா இருக்குல்லடா. அதுக்குண்டு இப்படிதான் ஓட்டுவியலா? ஒரு மாதிரி வெக்கமா இருக்குல்ல. இந்த இன்னைக்கு நல்ல பட்டை போட்டி வேணா ஓட்டுங்க. இப்ப என்ன வண்டிக்கு என்ன கொடுத்து இருக்க? அமுதி பத்துக்க உனக்கு தான் கல்யாணம், எனக்கு கல்யாணம். எனக்கு அப்புறம் அடுத்து உனக்கு தானே. நினைச்சுக்கிட்டே தெரியுங்க ஆளை பாருங்க. வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. உன் சாதனையில சாணி அள்ளி கொட்ட இது பொறுக்காத வழி பொத்தி நிக்க மாட்டியாடா. சொன்னா அதேமுடா ஒரே சேட்டு எங்களுக்கு. கதிரு உன்னை அப்படி பாக்குறது கண்ணனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லுவாரு. அவர் மட்டும் கல்யாணமே கட்டிக்க மாட்டாரு. ஒருத்தன் இப்பதே குண்டா மட்டும் தெரிவிக்க அடி வாங்கிட்டு ஓடப்பறியா. நீங்களும் சந்தோஷமா இருந்தா போதும்டா அண்ணனுக்கு, வேற என்னடா? இப்படியே சொல்லிக்க இருக்காதீங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அழகு பாப்போம் நாங்க. ஏன்னா அது ஒரு நாள் வரும். அந்த நாள் வாரது இருக்கட்டும். என்ன இந்த நாள் நினைச்சு ஒரே குதியாட்டம் போல. நீ இவன் நானே ரொம்ப ஓட்டிக்கிறியா? நீ இவனை முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு பத்துறீங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் வச்சு ஓட்டி சாவடிச்சு கொண்டு போறியா போல நீ. சரி எல்லாம் நீ 2 நாள் அப்புறம் எனக்கு அடங்கி உக்காந்துருவாங்க என்ன. சரி வாங்க போலாம். பாத்தியலா மாப்பிள்ளைக்கு வெறியா அப்படி வேமா பொண்ணை பாக்கணும். நீ நலங்கு வைக்கிற இடத்துக்கு போலாம்னு சொன்னடா. நீ பாருங்க நீ தொட்டதுக்குலாம் உன்னை கலாய்க்காதீங்க. அவன் என்னடா செய்வியா? கல்யாணம் என்ன சும்மா கடக்கடக்கலான்னு இருக்கிறோமே. பாத்துற உனக்கு மொத்தமா கலைக்கிட்டு போயிடாம. தேகம் வேறு ஆகலாம், ஜீவன் ஒன்று தானம்மா. அன்பு கொண்டு பாடிடும் மன்னன் என்னை பாரம்மா. கோவில் தேவையில்லையே, நேரில் வந்த கோவிலே. பாடும் எந்த பாவிலே, நாடும் வாழும் தேவனே. கூடு வாழும் குருவிகள், பாடும் பாச பறவைகள். வாழ்த்துவேன் உனை போற்றுவேன், வாழ்வெல்லாம் உனை ஏற்றுவேன். காலம் காலம் யாவிலும் சேர்ந்து வாழ வேண்டுமே, நாம் சேர்ந்து வாழ வேண்டுமே. ஒண்ணுலடா ஒண்ணுல. அம்மா பக்கத்துல தானே இருக்கேன். ஒன்னும் செய்யாது இந்த அங்கத்துக்கு. ஐயோ நான் என்ன செய்வேன்? டாக்டர் இந்த மாதிரி காய்ச்சல் வராம பாத்துக்கிற சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க வேற நலங்கு ஃபங்க்ஷன் வேற சொல்லிட்டு போனாங்கள வர சொல்லி. ஆஸ்பத்திரி வேற கூட்டு போகணும். இங்க எங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னு எதுவுமே தெரியலையே. வர வர ரொம்ப டெம்பரேச்சர் வேற அதிகமாயிட்டே இருக்கு. குடிக்க மாட்டேங்கிறாளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? உங்க குழந்தை வயித்துல இருக்கும் போதே நான் சொன்னேனே, ஜீன் படி உங்க குழந்தைக்கு இந்த ஒரு நோய் இருக்குன்னு. உங்க குழந்தைக்கு இருக்கிற இதே நோய் கண்டிப்பா குழந்தையோட அப்பாவுக்கு இருக்கும். ஏன்னா அப்பாவோட ரத்தத்துல பாதி இருக்கிறதுனால அதுல இருந்து வர நோய்ங்க தான் சில இது. ஒரு சிலருக்கு குழந்தை ஊனமா பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட என்ன எடுத்துக்கலாம். அதனால பாப்பாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. காய்ச்சல் மட்டும் வர விட்டுறாதீங்க. ஒருவேளை ஹெவி காய்ச்சல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. ஐயோ நான் இப்போ என்ன செய்வேன்? பயமா இருக்கே. காய்ச்சல் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தால. ஐயோ அனு என்ன செய்யுதுன்னு வாயை திறந்து சொல்ல கூட முடியாதே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மு என்ன செய்யுது தங்கத்துக்கு? தலை வலிக்குதா? அம்மா கேட்கறதுக்கு ஊ மட்டும் சொல்லுங்க, அம்மா கண்டுபிடிச்சிருவேன். என்ன தலை வலிக்குதாடா? வயிறு வயிறு கண்ணெல்லாம் வலிக்குதா? ஐயோ எல்லாமே வலிக்குதுன்னு சொல்றாளே கடவுளே. நான் இப்ப என்ன செய்வேன்? அவரையும் கூப்பிட முடியாதே பாவம். ஃபங்க்ஷன்ல அவர் பிஸியா இருப்பாரு. நான் எப்படி அவரை கூப்பிட? எங்க ஆஸ்பத்திரி இருக்குன்னு கூட தெரியலையே. ஐயோ என்ன சொல்றேன்னு புரியலையே. உனக்கு ஒன்றும் ஆகாது, அம்மா பக்கத்துலேயே இருக்கேன். என்ன அம்மா என்ன செத்துறதுல நீ ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். என்ன அழுவ கூடாதுரியே தங்கம். கருவினில் என்னை சுமந்து தெருவினில் நீ நடந்தாய், தேரினில் ஊர்வலமே அம்மா. பூச்சாண்டி வரும்போது முந்தானை திரை போர்த்தி மனபயம் தீர்த்தாயே அம்மா. காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. என்ன இன்னும் அணுவ காணா? பெரியப்பா கூப்பிடாரு.
உட்கார்றா. சரிங்க மச்சான், நல்ல நேரம் படத்துல ஆரம்பிச்சிருவேன். ஐயா, ருத்ரா, என்ன பெரியப்பா? இந்த ஐயா இந்த மாலை எடுத்து வந்து அம்பிட்ட கொடு. பெரியப்பா என்ன சொல்றியா? பெரிய ஆள் நீங்க இருக்கும்போது நான் என்ன? பெரிய ஆளுதே இல்லன்னு சொல்லல, ஆனா அவங்களுக்கு பிறகு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது நீ தானே, நீ எடுத்துக்கூடியா? சரியா தானே மாப்பிள்ள சொல்லியிருக்காரு, எடுத்து கொடுங்க. என்ன மாமா அவர் சொல்றாரு சொல்லிக்கிருக்கிய? அதெல்லாம் வேணாம் பெரியப்பா, நீங்க எடுத்து கொடுங்க பெரியப்பா. என்னடா அப்பா? அதெல்லாம் கிடையாது. அப்பா இல்லாத இடத்துல நீங்க போத்தி செஞ்சுக்கிருக்கிய. நீங்க பெரியமாவை சேர்ந்தாப்புல எடுத்து கொடுங்க. பெரியமா வாங்க, எதுக்கு அங்க நிக்கிறிய? ஒண்ணுமில்ல மச்சான், சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது வயிறு கப்ப கப்பன்னு எரியும் பாத்துக்க. அந்த இடத்துல நின்னுக்கு இருந்தா மொத்தமா எரிஞ்சு வெடிச்சு வெடிச்சு போச்சுன்னு சோறுதீங்க ஒண்ணுமில்லாம ஆயி போயிரும்ல. அதே என்ன மாமியாரே அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. தாத்தா மருமாளே போத்தா, சபையை கூட்டும் போது எப்ப பார்த்தாலும் தனித்தனியா வந்து நிக்கிருக்கிய. அதே போய் நிக்கிறான்ல, நீ போ. நீங்களா சொல்லி போக முடியாது, அந்த அவசியமும் கிடையாது. அதே உங்க மயனை சொல்லிட்டாப்ல அவங்க மயந்தே எடுத்து கொடுக்கணும், அதாவது அவங்க அண்ணதே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல. பிறவதுக்கு உங்க பேராண்டி எடுத்து கொடுக்கட்டும். அவனே பேருந்தன்மையை விட்டு கொடுக்குறான்ல, பேரவே என்னத்துக்கு? போய் எடுத்து கொடுங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள நலங்க வச்சு முடிக்க. யாருங்க பெரியப்பா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க தான் பெரிய மனுஷன், நீங்களே எடுத்து கொடுங்க பெரியப்பா. நீங்க வாழ்க்கைதான் என் தம்பி தங்கச்சி எல்லாம் வாழணும். என்ன அப்பா இல்லாத குறை நீங்க தானே பெரியப்பா திட்டு வச்சுக்கிருக்கிய. இன்னைக்கு அப்பா இல்லைன்னு வாய் திறந்து நாங்க ஃபீல் பண்ணி என்னைக்காவது பேசிக்கிருக்கோமா? நீங்க தானே பெரியப்பா எல்லாம் பாத்துக்கிருக்கிய. எடுத்து கொடுங்க. அப்படி கிடையாது, நீ எடுத்து கொடு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நீ எடுத்து கொடு, கல்யாணத்துல பெரியப்பா எடுத்தாரே முடிஞ்சு வச்சுல. நான் பெரியப்பா எடுத்து அண்ணன் கொடுக்குறேன், அவன் போடுவியா? என்ன சொல்ற? இன்னைக்கு ஒரு முடிவோட இருக்கிய, அப்படித்தானே? என்னடோ சரி எடுத்தாரு. அவந்தியா, இந்த மாலைய கதிருக்கு போட்டு விடு. இப்ப எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திட்டீங்களோ, அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கையை விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்துறேன். என்ன அவந்திகா, உனக்குதே ரொம்ப நன்றி சொல்லணும். என்ன புரியுதா? நல்லபடியா இருக்கணும். சரிங்க மாமா. நீங்க சொல்லிட்டீங்க நீ, இனி என்ன? சரியா, இப்ப நலங்கு வைக்கலாம். அக்கா நீ ஆரம்பிச்சுடு. நீ ஆரம்பிக்கா. ஆரம்பிட்டு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே வா. மாமியார் அப்படின்னா உள்ள பூந்தி ஏதாவது குட்டையை கலப்பி விடலாம்டே. நீங்களே ஆரம்பிச்சு விடுங்க, அப்புறம் அது சரியா வரும். ஆரம்பிங்க பெரியமா, ஆரம்பிச்சு விடுங்க. உப்பு கண்டோ நீ வந்து சேரு, இங்க காத்திருக்கேன் கம்பங்கோளுதான். பாய கடை பிரியாணிய போல இங்க பக்குவமா வந்து கிடக்கு. அடியாரும் பார்த்தா கெட்டு போகுந்தானே இந்த நெத்திலி கருவாட்டு குழம்பு. மச்சான் வெத்தல பாக்கோட வந்து வாசலில் நிக்கட்டா, இனி ஒத்தி போட்டா ஒத்துக்காது பஞ்சு மனசு. அடி ஒத்தையில் தூங்காது, பஞ்சு மெத்தையில் தூங்காது. அந்த நாயர் கடை சாய வீடு எரிச்சு சூடு. அவளுக்கு அம்பா சமுத்திர ஐயர் ஹோட்டலு அல்வா மாதிரி தாளம் போவேன தளதள தளவேன வந்தா வந்தா பாரு. அவளுக்கு ஆழ்வா குறிச்சி அழகு தேவர் அருவா மாதிரி வருமா தேக்கன பழ பழ பழவேன வந்தா வந்தா பாரு. கும்மி அடி கும்மி அடி கும்மி அடிடோய், தொட்ட பூவில் வண்டே ஆட கும்மி அடிடோய். சரிக்கா, வா பந்தி பரிமாறுவோம். ஆமாடா, வா வா வா. ஏலே மச்சான், நல்லா சிரிச்சுக்கடா. இந்த போட்டோ அதே வெளிய பிளக்ஸ்ல வைக்க போறோம். நல்லா சிரி. நல்லா பக்கத்துல நெருங்கி சிரிடா. ஆமா சரி. இப்பவே கட்டி பிடிச்சு சிரி, அப்பவே நாளைக்கு வெக்க வராது. மன்னிச்சுக்கிற அவந்தியா, எனக்கு வேற வழி தரல. அவங்க போட்டோ எடுக்கா. சார் அப்படியே கொஞ்சம் நெருக்கமா போதும், இதுக்கு மேல வேண்டாம், அப்படியே எடுங்க சார். அப்படின்னா சார் பார்க்க நல்லா இருக்கும் பிளக்ஸ்ல போடுறது சார். இல்ல போதும் மேடம், கொஞ்சம் ஸ்மைல் பண்ணலாமே. இல்ல எடுங்க. என்ன சிரிச்சா கொட்டி போயிருமாக்கும்? நல்லா சிரி. நாளைக்கு வெளியே தான் பிளக்ஸ்ல வைப்பாங்க, அப்ப பார்க்க நல்லா வாக்கணும். மகரக்கட்டை சும்மாவே உமனா மூஞ்சி மாதிரி தான் இருப்ப. சிரில அப்படியே நல்லா இருக்கும். ஆமா சரி. சிரிடா.
இல்ல இல்ல வேண்டாம் அப்படியே எடுங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா வேணாம் வந்தியா இருக்கட்டும். மேடம் ரொம்ப கொடுத்து வச்ச போல உங்க மனசுல என்ன இருக்குன்னு சரியா புரிஞ்சுக்கிறாரு. இவரை கட்டிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.